என்ன தரகரை சொல்றீங்க? 50 பவுனுக்கு கம்மியா இருந்தா எங்களுக்கு பொண்ணே வேணாம். 50 பவுனுக்கு மேல இருந்தா மட்டும் பொண்ணு போட்டா உட்காண்டாங்க. உங்களால பார்க்க முடியலன்னா சொல்லிருங்க, நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். என்ன இந்த ஊர்ல தரகர் இருக்கா பஞ்சம்? சீக்கிரம் சொல்லுங்க. ஏண்டி இப்படி அநியாயம் பண்ணிக்கிருக்க? அவ எவ்வளவு நாள் கொண்டு வந்தா நம்மளுக்கு எதுக்காக போகுது? பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா பத்தலையா? எந்த இப்படி செய்ய ஒன்றும் எனக்கு புரியல. அவனுக்கு வயசாகிக்கிட்டு போகுது, எனக்கு வயசாகிக்கிட்டு போகுது. இந்த உசுறு போறதுக்குள்ள அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு செத்தா நிம்மதியா போக முடியும். பாரு கல்யாணத்துல இப்படி நகன்னு பேசிட்டு இருந்தா எவண்டி பொண்ணு கொடுப்பியா? என்னத்தான் சொல்ற? என்ன நீ வெறுங்கலத்தோட அனுப்புன? அப்பவே 50 பவுன் போட்டுதான் அனுப்புனேன். நான் மட்டும் வரவளுக்கு சும்மா நான் கூட்டிட்டு வந்துருவேனா? பேசாம ராத்தா, நான் பார்த்து முடிக்கிற கல்யாண விஷயத்துல நீ தலையிட. பொண்ணு கிடைக்காத காலம் முடியே. நான் ஒண்ணு சொல்றேன் கேப்பியா? நம்ம சொந்தக்கார முனிய போயிருக்கல, அதை முடிச்சு வைப்ப முடியே. நல்ல குடும்பம், நல்ல உள்ளடி. என்னத்த உனக்கு கூறு கெட்டு போயிருச்சா? அவன் வீடு நம்ம வீட்டு கக்கு சைஸ் தான் இருக்கும். அந்த வீட்டுல நீ பொண்ணு எடுக்க சொல்றியா? நாளைக்கு நல்லது கெட்டு அவன் வீட்டுல போய் நிக்க முடியுமா? நீ தான் ஒரு நேரம் போய் உட்கார முடியுமா? பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக போய் இப்படியே முடிவு எடுப்ப? கேவலமா இல்ல? கம்முனு ராத்தா, நான் பாத்துக்கிறேன். என் நம்பிக்கை நான் நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன் பாரு. என்னமோ நீ பண்றது சரியா பல்லடி. எனக்கு உங்களோட கத்தவும் என்னோட சத்து இல்லை. நான் கிராமத்திலே நம்ம சொந்த வீட்டுல போய் இருந்து ஒரு பொண்ணை பாக்குறேன். அப்புறம் வார நீ என்னமோ செய். என்ன புரோக்கரு, இது பொண்ணு ஒண்ணு ரெடி ஆச்சா? என்ன ஓம்பாட்டுக்கு வார கம்சனை வாங்கிட்டு போற? பார்த்துட்டு தானே இருக்கு. ஒன்றும் இப்போ அமையல. ஏன் உங்க அக்கா கொஞ்சம் டிமாண்டா வச்சிருக்காங்க. 50 பவுன் நகை வேணுங்கிறாங்க, ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணுங்கிறாங்க. நீங்களாம் பொண்ணு கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. இவ்வளவு டிமாண்டை வச்சா எங்க பொண்ணு கிடைக்கும்? எங்க அக்கா நான் சொன்னா கேட்குது. நகைன்னு உசுரை எடுத்துட்டு இருக்கு. நீ பொண்ணை மட்டும் பாரு, கவலை நான் சமாளிச்சுக்கிறேன். எங்க போய் எங்க வந்தாலும் கல்யாணம் பண்ணி ஆகணும் ஒரே முடிவுல இருக்க. பாரு, பேச்சுலர் வாழ்க்கை நல்லா தான்ப்பா போயிட்டு இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போ. என்னெல்லாம் பாரு, கல்யாணத்தை பண்ணிட்டு எவ்வளவு அவதிப்படுறேன் தெரியுமா? சொன்னா உனக்கு புரியாது, அனுபவப்பட்டாதான் தெரியும். சந்தோஷமா தான் இருக்கேன், ஆனா சந்தோஷம் இல்ல. வெளியில 1008 வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது கதவை திறந்து விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மோந்து கொடுக்குறாங்க பாருங்க, அதை எடுக்க சந்தோஷம் வேற. எத்தனை நாளைக்கு தான் நானும் தனியாவே இருக்கிறது? நானா துவைச்சு போடணும், நானா சமைக்கணும், நானா சாப்பிடணும். ஏன் நைட் நேரம் முடியல, ஒரு இருமல் வருது, தண்ணி மோந்து கொடுக்க கூட ஆள் இல்லை. அது தனியா இருக்கணும்னு தான் அந்த கஷ்டம் தெரியும். வாழ்க்கையில துணை ரொம்ப முக்கியம்ப்பா. அதெல்லாம் சரிதானே. அக்கா வீட்டுல வாழ வட்டியா வந்திருக்கு. அது இருக்க வரலாம் அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்காது. ஏன்னா வரவு நாளைக்கு வந்து உக்கால தொட்டி போனது கொஞ்சம் யோசிக்குதுன்னு நினைக்கிறேன். பல காரணத்தை 50 பவுன் வேணும், ஒரு வண்டி வேணும், பல காரணத்தை சொல்லிட்டு இருக்க. அது இருக்க வரலாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. நீ அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லு, டக்குன்னு உனக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். சரி சரி, நான் பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுறேன். ரவி, யார் நீங்க? நான் மீனாட்சிடா. நீயா? அது ஆளு அடையாளம் தெரியல. ஆமா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, ஒரு அட்ரஸ் தேடி வந்தேன், ஒன்னும் தெரியல எனக்கு. பாரு, இந்த அட்ரஸ் உனக்கு தெரியுமான்னு பாரு. கொடு. ஆமா, இங்கிருந்து 4வது வீடுதான். ஆமா, இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? அங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்க்கலான்னு வந்தேன். அந்த பொண்ணு நேத்தே ஓடி போச்சுடா. நேத்தே ஓடி போச்சா? அதுவும் போச்சா? ஐயோ, இதோட 35வது பொண்ணு மீனாட்சி. 10 வருஷமா பொண்ணு தேடி அலைஞ்சே நான் ஒன்றும் முடியல என்னால. இந்த ஜென்மத்தை எனக்கு கல்யாணம் ஆகாது. சரி, நான் போயிட்டு வரேன். சரி இரு, இவ்வளவு தூரம் வந்ததும் வந்துட்டேன். வா, வீட்டு பக்கம் போலாம். அதெல்லாம் பரவாயில்ல, இன்னொரு நாள் வாடா போலாம்.
எங்கள் பேர் மீனாட்சி. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னடா காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? நாங்களா இல்லையா? செத்தாடா போயிட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நாங்கள் தான் வாழ போகிறோம். ஓ, இத்தனை வருஷத்துல என்ன ஒரு வார்த்தை எழுதி பேசிருப்பியாடா? ஏண்டி, நீ வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுங்குள்ளார என் தம்பியை எழுத்து பேசுற அளவுக்கு மயக்கி வச்சிட்டியாடி. இதுதான் உங்க ஆயப்பை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ? போய் பணக்காரனா புடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நாங்களும் வந்துடும், குடும்பத்தோட சேர்ந்து கும்மி அடிப்போன்னு. என்னடி கேவலமான வளர்ப்பு, கேவலமான ஜென்மண்டி. அவ என் பொண்டாட்டி. அவளை பேசினாலும் ஒண்ணுதான், என்னைய பேசினாலும் ஒண்ணுதான். உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், அதை நீ கெடுத்துக்கிறாத. நீ வா மனேஷ். பாப்பண்டி, இந்த வீட்டுல நீ எப்படி வாழ போறேன்னு. அடியே, குடிய கெடுக்க வந்தாள திரடி. என்னடி, இன்ன கிறக்கம் தெரியலையோ? எப்படி இப்படியே ரூம்குள்ளார புருஷன் கூட ஜாலியா இருக்கலாம் நினைப்பா? இப்படியே பின்னிக்கிட்டே இருந்தா வீட்டு வேலையெல்லாம் எவடி செய்வா? பெண்மா வேலைக்காரி வச்சுக்கலாமா அந்த மகாராணிக்கு? வந்து வேலையை பாருடி. எங்க இருந்து வந்தாலும் மூஞ்சி மொகரையும் பாடி. என்னடி அளவு பாத்திரம் தேய்ச்சிருக்க? ஒழுங்கா பாத்திரம் கூட உனக்கு தேய்க்க தெரியாதா? உங்க ஆயப்ப இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களே. என் தம்பி வளைச்சு போட்டு என் குடும்பத்தை கெடுக்கிறது மட்டும் உனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை மட்டும் நீ நல்லா பண்றடி. வந்துட்டா ஒழுங்கா பாத்திரத்தை தேடி. ஏய் மீனாட்சி, இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா? காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்க. வா தூங்கலாம், டைம் ஆச்சு. வரேங்க. எங்க நீ பொம்பரமா சுத்திட்டு போற? அவன் கூப்பிட்டானே உள்ளார போய் கதவை சாத்திக்கணும். அப்படி என்ன அவசரம்? வேலையை முடிச்சுட்டு போய். என்னடி பாக்குற? வேலையை பாரு. வந்துட்டான் மகாராணியா. என்னடா முறைக்கிற? பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீ தோவ மீனாட்சி, நான் அலசி போடுறேன். ஆளுக்கு ஒரு வேலையை பாப்பா. ஏய் வள்ளியக்கா வரேன், கூப்பிடுறேன். அக்கா வள்ளியக்கா, ஒரு நிமிஷம் வாங்களேன். உங்க தம்பி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இருந்தாங்களே, அது யாருன்னு தெரியுமா? எங்க இருந்து வந்திருக்கா, அவங்க அம்மா அப்பா பேரு, அவ பேரு, அவ எந்த ஒரு பொண்ணுன்னு கூட எனக்கு தெரியாதுமா. அவங்க பொண்ணே இல்லக்கா. யார் நீங்க? நான் மீனாட்சிடா. மீனாட்சியா? அப்படியா? எனக்கு தெரியாத. அவன் உனக்கு தெரியாதுல்ல? நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது பக்கத்துலயே உட்காந்துருப்பேன்ல, உன் ஃப்ரெண்டு நாகராஜ். ஆமா, அது நான் தான். நாங்க நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்கள பார்த்தோம். என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா?
ஏண்டி எவ்வளவு நெஞ்சல் இருந்ததுன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு என் நடு வீட்டுல வந்து உட்காந்துருப்பேன். ஏண்டி உன் தகுதி என்ன, உன் தராதரம் என்ன, உன் பொறுப்பு என்ன? உனக்கு கல்யாணம் பண்ணது கேடாடி. அப்படி உனக்கு போய் ரோட்ல நிக்க வேண்டியதானடி. இப்படி என் தம்பி வாழ்க்கை வந்து கெடுத்து வந்து நிக்கிறியடி என் வீட்டுல வந்து. நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னேன். அவருதான் அவருன்னா அப்ப நீ யாரடி? என்ன ஏண்டா உன்னை எப்படிலாம் நான் வளர்த்தேன், உனக்காக எங்கெங்கெல்லாம் நான் பொண்ணு பார்த்தேன். இப்படி கூறு கட்டத்தனமும் போயும் உச பொம்பளை இல்லைன்ற அவ பிள்ளை பெற முடியாது. அது ஒண்ணுதானே குறை. பொம்பளை எல்லாம் பிள்ளை பத்துட்டாளுங்களா? உலகத்துல எத்தனை பேர் பிள்ளை இல்லாம இருக்காங்க? அப்ப அவள பொம்பளை இல்லையா? எவ்வளவோ நீ பண்ணிட்ட அவளுக்கு. நான் பொறுத்து போயிட்டேன். என்ன அவன் மனசு நினைச்சிட்டு இருக்க? அவளை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா? எங்க பொம்பளையா இருந்தா போய் ஒழுங்கா அவன் வீட்டுல குடும்பம் நடத்தி பிள்ளை ஊட்டி பெற்று குடும்பத்தோட வாழ்ந்திருப்பிய. அதுக்கு வாழ தகுதி இல்ல. இவளை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இனிமேல் என் பொண்டாட்டியை பத்தி பேசுன மரியாதை கெட்டு போயிரு. இங்க பாருக்கா, ஒரு பொண்ணுக்கு என்ன வேணுமோ அது எல்லா தகுதி அவகிட்ட இருக்கு. குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, நான் அவளுக்கு குழந்தை, அவ எனக்கு குழந்தை இருந்து நாங்க வாழ்ந்துட்டு போயிருவான். நீ இந்த விஷயத்துல தலையிடாத. என்ன சொன்ன? ஏன் வீட்டை விட்டு வெளியேறா? இது ஓ வீடா? இது ஏன் வீடு. நாங்க சொல்ற பேச்சு கேட்டு இருக்கிறதா இரு, இல்லன்னா கிளம்பி போய்கிட்டே இரு. இவ இங்கதான் இருப்பா, என் கூட தான் வாழ்வா. நீ வா மீனாட்சி, போ உள்ள. போ. விடு, அதுவே நினைச்சு அழுதுட்டு இருக்க. என்னை மன்னிச்சிருமா மீனாட்சி. நீதான் பொண்ணு. நீ இருக்கா? வேணாங்க தம்பி, எது எங்க இருக்கணுமோ அதாவது அங்க இருந்தாதான் மதிப்பு. திரும்ப மன்னிப்பு கேட்கிறேம்மா. உன்னை நான் சரியா புரிஞ்சுக்கல. நான் திரும்ப அங்க இருந்தேன்னா உங்களுக்கு தொல்லை. நான் போயிட்டு வரேன்.